ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மீராஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உள்ளி துவையல். உள்ளின்னா சின்ன வெங்காயத்தில் பண்ணக்கூடிய துவையலுங்க. ஸோ இது இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரு பவுல் நிறைய சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்புறமா உளுத்தம் பருப்புங்க, காயப்பொடி, புளி, வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு, இவ்வளோதாங்க. ஓகேங்களா? இது ஜென்ரலாக எல்லாமே தனித்தனியாக வறுத்து நம்ம அரைக்கணும். உங்களுக்கு அம்மியில் இருந்ததுன்னா நீங்கள் அம்மியில் போட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நல்லா நீங்கள் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்கங்க. இது நல்லா பொன்னிறமாக வரட்டும். ஸோ நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூடவே வரமிளகா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வேணும். பட் இந்த உள்ளி துவையலுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் சூப்பராக இருக்கும். பட் சாதத்துக்கு நம்ம போட்டு சாப்பிட்ணும் இல்லைங்களா? ஸோ தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே பூண்டு ப்ளஸ் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்கங்க. ஓகேங்களா? சேம் கடாயில் நம்ம வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு பவுல் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பவுல் கணக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வெங்காயத்தை நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்கங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ கரிஞ்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. சேம் கடாயில் பார்த்திங்கன்னா அந்த புளி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, புளியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்கங்க. வறுத்தெடுத்து அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம துவையல் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்கங்க. தாளிப்புக்கு என்னென்ன போடணும்னு பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு. நான் கருப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டு தான் நம்ம வதக்கியிருக்கோம் இல்லைங்களா அரைக்கிறதுக்கு. ஸோ நான் இப்போ கருப்பு உளுத்தம்பருப்பு நான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சமாக காயப்பொடி, இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்கங்க. அரைச்சி வச்சுருக்க துவையலை நம்ம இதோடு சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துருங்க. ஸோ நமக்கு டேஸ்டியான, சுவையான, ஹெல்த்தியான உள்ளி துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதத்துக்கு சூடாக நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி அந்த துவையலை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். பாய்.